என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் மீது மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, உன் சமையல் இருக்கு நீ கலங்காதே. இறைவா, உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. போன வாரம் 2.5 கிலோ பாறை மீன் அப்படியே முழுசா போட்டு குழம்பு வச்சேன். என்கிட்ட 2 பேர் இருந்தாங்களே அப்ரண்டிஸ், அவங்க முழுசா தின்ட்டு போயிட்டாங்க. அப்பா, அவங்க வாழ்க்கையில இனிமே மீனை பத்தியே நினைக்க கூடாது. உனக்கிட்ட ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா மெல்லமா வந்து என் காதில ஓதிட்டு போ, பாத்துக்கிறாங்களே. கட்டரும்பு மொச்சதுன்னு சொன்னாங்க. என்ன பாஸ் உங்களை ஒரு வாரமா ஆளக்காலம் தெரிவிக்கிறீங்க, மரத்துல வந்து படுத்திருக்கீங்க. வாங்க பாஸ் போய் சமைப்பான். எதுக்கு? போன வாரம் 2.5 கிலோ பாறை மீன் சமைச்சனே, 2 பேர் தானே அபுக்கு அபுக்குன்னு சாப்பிட்டிய. கொஞ்சோண்டு மாஸ்டர் கொடுத்தீங்களாடா, இப்ப சமைக்க கூப்பிடுறீங்களா? எதுக்கு? நான் வர முடியாது. முடிஞ்சா நீங்க போய் சமைச்சுக்கங்க. பாஸ், அதே நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க பாஸ். அன்னைக்கு பாறை மீன் 2.5 கிலோ, ஆனா இன்னைக்கு 3 கிலோ பொன்னிறமா வறுக்கிறான், பொறுமையா சாப்பிட்றான். அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டுக்கு ரொம்ப சாரி பாஸ். வந்துட்டாயா வந்துட்டாயா